ரம்ஜான் எதுமா நான் என்ன சாப்பிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிற பக்கத்தில் இருக்க சயின்ஸ் மார்க்கெட் நாங்கள் போக போகிறோம். 300 300 250 ரூபாங்கிறான். வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஐயனார் சாமி, ஏசு சாமி, அல்லா சாமி, எல்லா சாமி என் சாமி தான். நல்லா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நல்லா தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன். மணி 1 மணி ஆகுது. ஸோ ரூம்மேட்ஸ் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க, போய் சாப்பிட போகிறேன். பட் எல்லாரும் பிரியாணி தான் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக பிரியாணி இல்லை, வீடியோவில் காட்டி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன சாப்பாடு அப்படின்ட்டு. ரம்ஜான் எதுமா நான் என்ன சாப்பிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? ஏன்னா எனக்கு நேற்று இங்கே ரம்ஜான் முடிஞ்சிருச்சு, அதனால் நேற்று பிரியாணி சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஊரில் ரம்ஜான், இன்றைக்கி சவுதி அரேபியாவில் ரம்ஜான் கிடையாது. பட் நான் இன்றைக்கி தான் லீவ் எடுத்துருக்கிறேன். அப்போ மணி 1 ஆகுது. சாப்பிட்டுட்டு நான் அடுத்து வெளியே போகலான்னு இருக்கிறேன். அதை அப்படியே என்னங்கிறத காட்டுறேன். அதை நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒரு புக்கே, எல்லாரும் வாங்க. இன்னைக்கு ஒரு புக்கே, ஆட்டுக்கறி குழம்போட நாட்டுக்கோழி பொரியல். செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். சாப்பிட்டு பார்த்தேன், ஓரளவு தான் என்னால் சாப்பிட முடிஞ்சது. அதனால் மிச்சம் இருக்க சோத்தை இந்த பூனைக்கு கொண்டு வந்து போட்டேன். நடிக்காத, போது நிறுத்திக்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இவன் ஒரு பிச்சைக்கார பையன், 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்கார பையன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். வணக்கம் மக்களே, நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம நம்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க செகண்ட்ஸ் மார்க்கெட் நாங்கள் போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சவுதி அரேபியா செகண்ட்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். வெரி குட். எல்லாமே இருக்கும். புதுசு இருக்கும். ஸோ இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியிலே எல்லாம் ஜாமானா வச்சுட்டு இருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்பா எவ்வளவு கூட்டம். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். நான் வாங்கிருமா இதை? ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். வெயிட்டை குறைக்கலாம்ல. நான் இது வாங்கி வேண்டான்னு போட்டேன். ஆதரவு இது மாதிரி கிடக்கு. कितना ये 200 रियाल है. 200 தான், கம்மியா தான் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. 4000 ரூபாயா? காசு இல்லப்பா. காசு 150 வாங்கிக்கலாம். இது மாதிரி காகத்தை கிடக்கல. ஓடுறதா ரன்னரா? ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே செகண்ட் பொருட்கள் தான். எலக்ட்ரிக் டிவி, லேப்டாப்பு, சிஸ்டம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். கிளாஸ் முத கொண்டு இருக்குது பாருங்கள் காய்ஸ். எல்லாமே 2வது குவாலிட்டி தான், மெயின் 2வது யூஸ் பண்ண பொருட்கள் தான். அச்சா बहुत अच्छा.
அதே டைம் புதுசும் இருக்குது, அதுவும் இல்லாமல் செகண்ட்ஸும் இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு பொருள் தேவை, அது இங்கே கிடைக்குதானு நான் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்க கைஸ், டாய்ஸ் முதற்கொண்டு செகண்ட்ஸாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாய்ஸ் யூஸ் பண்ண கத்தி, கிளாஸு அண்ட் ஷூஸ் முதற்கொண்டு செகண்ட்ஸாக இருக்குது. பார்த்தாலே தெரியுதா? கர்மா என்ன இப்படி நாருது? ஓடிட்டு தான் இருக்கு. என்னடா போக சொல்லிட்டாங்களா? என்னப்பா போம்மா? இது உள்ளதான் தீட்டு வந்தேன். இல்ல இதுல எல்லாம் அடைஞ்சிருக்கு. ஏன் நீ பெருநாள் ஏன் இருக்கா? நிறைய கடை திறக்கலையா? ஐயோ மீண்டுமா? டெலிவிஷன் மார்க்கெட் இது எல்லாமே சயின்ஸ் பொருட்கள் வைக்கிறது தான். பட் நிறைய கடைகள் திறக்கலை. ஏன்னா நேற்று ரம்ஜான்ங்கிறதுனால எல்லாரும் லீவ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். Don't try to play the fool with me, Nigesh. No, it's very bad. நீங்கள் உடனே சுப்ரீம் அந்த ஒருத்த வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்களா? கேட்டுறேன் தானே. புத்தினி நில்லிய ஓரமா உஜளவை இது வாங்க முடியாது. ₹300, ₹250 எங்கிட்டா போறது? பஸ் கூட காசு இல்ல. ஒரு வாரம் வாரண்டியா? என்னப்பா இதெல்லாம்? खाली जो रखा है ना ऊपर में दबा है ना, मुश्किल है उसका बॉडी का, मुश्किल है बॉडी स्टोरेज இது கேட்ட வேணா வைக்கலாம். Panasonic 7 किलो का है। ये कितना किलो? 7 है। ये आपका 10 किलो का है। 10 किलो है 7 கிலோ. 10 किलो का है। 12 किलो। अरे 10 रियल 50 रियल 100 रियल का हम लोग डीजल डाल के आया। किधर से आया? என்ன தமாஷா பேசுறாரு பாரு. அப்புறம் என்ன கொடுக்கு? मुश्किल है कितने रियल दे लेके? इंडिया का है, किधर का? केरला। இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கறானயா? मुश्किल नहीं है अभी कोई। हां आता है चलो चेकर लग। ஒரு வாஷிங் மிஷின் பார்த்தாங்க, பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து ₹300 சொன்னா, நம்ம ₹200 கேட்டு பார்த்தோம், எவ்வளோக்கு வரான்ட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்க்க நல்லா இருந்தது வாஷிங் மிஷின். இது பேசி கன்ஃபார்ம் பண்ணிடலான் இருக்கோம், பாப்பா எவ்வளோ வருது அப்படின்ட்டு. சார் இப்படியே மச நின்னுக்குண்டா அப்படி சார்? மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு? ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார்.